ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து பூஷணிக்காய் புளிப்பு கூட்டு. அதுக்கு ஒரு கீத்து பூஷணிக்காயை நல்லா ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் துவரம் பருப்பு இவ்வளோ பாருங்கள், ஒரு கரண்டி போட்டுட்டு அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுங்க. இப்போ நான் போடலை இன்றைக்கி, பட் ஆனால் கடலைப்பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் புளி ஒரு லெமன் சைஸ் அந்த புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த புளி தண்ணியில் மஞ்சப்பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. ஏன்னா அதில் தான் அது வேக போகிறது. ஸோ வேகும்போது கொஞ்சம் உப்பு இருந்தால் தான் அது நல்லா ஊறிண்டு நல்லா இருக்கும். நீங்கள் அப்புறம் தனியாக உப்பு போட்டால் கூட அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்தந்த பொருளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளி கரைசலில் கொஞ்சம் உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முதல் நாளே என்ன பண்ணுங்க, பட்டாணி இல்லை வேர்க்கடலையும் போடலாம், கொண்டக்கடலை போடலாம், நம்ம இஷ்டம், எது வேணாலும் போடலாம். அதை போட்டு நீங்கள் நல்லா ஊற வச்சு நல்லா வேக வச்சுட்டேன். அது ஒரு கைப்பிடி அளவு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைக்க வேண்டிய சாமான் இருக்குது. அது என்னென்னா, தனியா 2 ஸ்பூன், நான் இதுக்கு தேவையான அளவு மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. தனியா 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம், ஒரு மிளகா 4 போட்டுருக்கேன். அநேகமாக அந்த அளவு மிளகா போரும். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஜாஸ்தி போட்டுக்கோங்க. அதோட தேங்காய், இதெல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு கடைசியில் அந்த தேங்காயை போட்டு ஒரு பரட்டி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் வறுத்துண்டாச்சு. இப்போ அதில் கொஞ்சோண்டு வெந்தயம் மட்டும் ஒரு 4 சும்மா போட்டுக்கோங்க. அது போட்டுன்னு நல்லா வறுத்து இதை எடுத்து வச்சுட்டுருக்கோம். இது ஆறினோடனே மிக்சியில் தண்ணி குத்தி நல்லா அரைச்சின்னு வந்துடலாம். அப்போது மீன் டைமில் என்ன பண்ணணும், அந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியில் கட் பண்ணி வச்ச பூஷணிக்காயை போட்டு அது நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா கொதித்த உடனே அப்புறம் அந்த அரைச்ச விழுதுகள்லாம் அதில் போடணும். நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ இது ஆறினவுடனே அரைச்சின்னு வரப்போகிறோம். அடுத்தது புளி தண்ணியை வச்சு அதில் பூஷணிக்காயை போட்டு வேக வைக்க போகிறோம். பட்டாணி போடக்கூடாது இல்லையா? இதில் அது பொங்கட்டும். போடலாம் போடலாம் போடலாம். வேறு ஏதாவது கூட செஞ்சுக்கலாமா? இப்போ நிறைய போடுறாங்களே, பட்டாணி போட்டு அப்புறம் மாவு போட்டு நம்ம வடை பண்ணுறது, அத்தை பண்ணுறது, இத்தை பண்ணுறதுலாம். பட்டாணி வடை. ஐயோ, இது ஆன்லேயே இருக்குது. பூஷணிக்காய் நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. அது நல்லா கொதித்து வெந்த பிறகு நான் திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. பூஷணிக்காய் பாருங்கள் எப்படி தளத்தன்னு கொதிக்கிறது. நல்லா வெந்துடுத்து. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அப்போ சொன்னேனே அதெல்லாத்தையும் இதில் போடணும். அது போடுங்க. அப்படியே போடுங்க. கலரி விடுங்க. இல்லை கலரி விட்டுருங்க முதல்ல, அப்புறம் இது பிடிச்சி கெட்டியாகிடும். அதனால் முதல்ல கலரி விட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு இல்லையா, அந்த பருப்பை போட்டுருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்பாரி கொட்டி கடுகு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. வேணுன்னா வத்த மிளகா போட்டுக்கலாம். இருங்க, இது கொதிக்கட்டும். அது வத்த மிளகா போட்டுக்கலாம். அவ்வளோதான். கருவேப்பிலை, கொத்தமல்லி வேணும்னா போட்டு இறக்கலாம். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த புளிக்கூட்டு. நீங்கள் எல்லோரும் செஞ்சு பாருங்க. இதுக்கு கத்திரிக்காயும் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். திரும்ப பாரிட்டு அதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு. அவ்வளோதான், நம்மளோட பூஷணிக்காய் புளிப்பு கூட்டு ரெடி. இது கொஞ்சம் நேரம் ஆனால் உங்களுக்கு கெட்டியாகும் நல்லா. அதனால் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை இன்னும் ரொம்ப கெட்டியாக கூட்டு மாதிரியே வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பூஷணிக்காய் காய போட்டுக்கலாம். பட் இது எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். Thanks for watching my channel and subscribe me please.